தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். கடந்த சில நாட்களுக்கு முன்னால் வந்த மழையில் இன்னும் சில இடங்களில் தண்ணீர் தேங்கி இருக்குது. கீழே ரொம்ப பள்ளமாக இருக்கிற பகுதிகளில் மழை நீர் தேங்கி இருக்குது. கிட்டத்தட்ட இந்த மாப்பிள்ளையூரணி பகுதியில் மட்டுமே 12 இடத்துல மோட்டர் வைக்கப்பட்டு தண்ணீர் அங்கேருந்து வடித்து எடுக்கப்படுகிறது. இந்த பகுதியில் உள்ள மக்கள் என்ன குற்றச்சாட்டு பண்ணுறாங்கன்னா, சட்டமன்ற உறுப்பினர் வராங்க, வந்து பார்த்துட்டு போயிடுறாங்க, எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேங்காங்க, இப்போ தான் காலையில் மண் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தொடர்ந்து இப்போ பாதிக்கப்பட்ட எல்லா பகுதிகள்லேயும் அந்த சாலைகளை சரி பண்ணுறதும், அங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணியை வடித்து எடுக்காமல் அங்கே கொண்டு வந்து சாலைகளை சரிப்படுத்த முடியாது. அதனால் மோட்டர் வச்சு தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய பள்ளமாக இருக்க பகுதியிலேருந்து தண்ணீர் அப்புறப்படுத்தப்பட்டு அதுக்கு பிறகு அங்கே சாலைகளும் சரி செய்யப்படுது. கலெக்டரேட்டுக்கு ஏற்ற பெரியசாமி மரத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகளை காலி செய்யக்கூடிய அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளாக அந்த இடத்துல தண்ணி கட்டி இருக்குது. அவ்வளோ பேர் காலி பண்ணியிருக்காங்க. பெரியசாமி மரத்தில் பெரிய நாயகபுரம் கலெக்டரேட்டுக்கு ஏற்ற அதான் பெரிய நாயகபுரம் என்ன அதாங்க கோரமலை சர்ப்ளஸ் போகிற இடம். அந்த லைன்லேயே இருக்காங்க. மாத்திரம் கொஞ்சம் சரி பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஓடை ஆல்ரெடி டிஸ்போசல் போயிட்டு இருக்கு. அது ஓடையிலே இருக்குங்கிறதுனால தண்ணி வழக்கமாக கட்டுறதுங்கிற மாதிரி சொல்லி இல்லைங்க. சரி, அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை சரி செஞ்சுருக்கோம். ஆனால் சில நேரங்களில் தண்ணி அதிகமாக வரும்பொழுது அங்கே தண்ணி கட்டக்கூடிய பிரச்சனை இருக்குது. அதை விரைவில் ஒரு நிரந்தர தீர்வு காண்போம். டிமார்ட்டுக்கு எய்த்தாக்கில் உள்ள ஸ்ட்ரீட்டில் கழிவு நீர் குடிநீர் கூட கலந்துருக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. நான் நிற்கவே முடியல. அந்த மாதிரி ஸ்மெல் அடிக்கி தண்ணியுமே சாக்கடை தண்ணியாக கலந்து கிடக்குது. பார்க்கு முன்னாலே இப்போ கிளியர் பண்ணி அன்னைக்கு போய் பார்த்தோம். பார்த்து தண்ணி எடுக்க சொல்லியாச்சு, எடுத்துட்டாங்க. இருங்க ஒரு நிமிஷம். அவரு எங்கள் கட்சியிலேருந்து போய் சேரல. நீங்கள் இந்த கேள்வியை எங்கேருந்து அவர் போனாரோ அங்கே கேட்கணும், இல்லைன்னா அவர் எங்கே போயிருக்காரோ அங்கே கேட்கணும். என்ன கேட்டால்